IPL 2022 தொடர் துவங்குவதற்கு முன் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் கேப்டன்சி அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் முதல் 4 போட்டிகளிலும் தோல்வியை பெற்றுக் கொடுத்தார். முதல் 8 போட்டிகள் முடிந்த நிலையில் CSK வெறும் 2 வெற்றிகளை மட்டுமே பெற்றது. ஜடேஜா கடும் அழுத்தத்தில் இருந்ததால் அவரது பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு மட்டும் பாதிக்கவில்லை, ஃபீல்டிங்கும் படுமோசமாக பாதித்தது. சுலபமான கேட்ச்களை கூட வீரர்கள் கோட்டை விட்டனர். ஜடேஜா கூட இப்படிதான் கோப்பை ஜெயித்தனர். இதனால் உடனே ஜடேஜாவின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் மகேந்திர சிங் தோனியேதான் கேப்டன் பதவியில் அமர்த்தினார்கள். இருப்பினும் அதன் பிறகு CSKவால் பெரிய எழுச்சியை பெற முடியவில்லை. 9வது இடத்தை மட்டுமே பிடித்தனர். அதன் பிறகு அடுத்த வருடத்தில் CSK கோப்பை வென்று அசத்தியது. ஜடேஜா மனம் திறப்பு. இந்நிலையில் CSKவில் கேப்டன் பதவியை பறிக்கப்பட்டது குறித்து ரவீந்திர ஜடேஜா முதல் முறையாக பேசியுள்ளார். ரவிச்சந்திரன் அஸ்வின் நடத்தும் YouTube சேனலில் பேசிய ஜடேஜா, T20 ஃபார்மேட் மிகவும் கடினமானது. ஒவ்வொரு பந்தும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்கு இருக்கும். கேப்டனாக நான் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என தோன்றுகிறது. வீரர்கள் சொதப்பினால் பழி அனைத்தும் கேப்டன் மீதுதான் சுமத்தப்படும். பந்து வீச்சாளர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், ஃபீல்டர்களை சரியாக செட் செய்ய வேண்டும், வெற்றிக்கான திட்டங்கள் குறித்து அடிக்கடி யோசிக்க வேண்டும். இதுதான் கேப்டன்சிக்கு மிக முக்கியம். இது அனைத்தும் செய்தாலும் வீரர்கள் சொதப்பும்போது நாம் என்ன செய்ய முடியும்? வீரர்கள் சொதப்புவதற்கும் கேப்டனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கேப்டன் தான் தண்டிக்கப்படுகிறார். கேப்டன்சி சிறப்பாக இருந்தாலும் பேட்டர்கள், பவுலர்கள் சரியான பங்களிப்பை வழங்கவில்லை என்றால் தோல்விதான் கிடைக்கும் எனக் கூறினார். ஜடேஜா அதிருப்தி வெளிப்பட்டது. இதன் மூலம் கேப்டன்சி பறிப்பு குறித்து ரவீந்திர ஜடேஜா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பது தெரிய வருகிறது. வீரர்கள் சொதப்பியதற்கு என்னுடைய கேப்டன் பதவியை ஏன் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஜடேஜாவின் கேள்வியாக இருக்கிறது.